எனக்குலாம் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம்லாம் இங்கே ஃபஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் ரொம்ப பயமாக இருந்தது. செகண்ட் டைம் வரும்போது அந்த விஷயத்தை ஆல்ரெடி அங்கே போகணுன்னா ஒரு விஷயம், பாலத்தை பாருங்கள் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஏதோ லக்கு எனக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பாலம். ஏன்னா ஒரே ஒரு பாலம் தான், ஆப்போசிட்டில் வண்டியில் வராது. அதுலேயும் இந்த சைடு போக முடியாது. இந்த சைடு சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் ஸ்டுடியோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே வந்து பார்த்திங்கன்னா 17 சரிங்களா, ஜூலை 17. ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் 31 நாள் 31 வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 17ஆம் தேதி. ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக தான் வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஸோ நம்ம சேனலில் என்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேலை இல்லை அப்படின்னா துபாய், சவுதி, ஓமன், கத்தார், குவைத் இந்த மாதிரி கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஜாப் வேகன்சிக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்துகிட்ருப்பேன். ஸோ என்ன மாதிரி அப்ளை பண்ணணும், ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி போகணும், வெளிநாடு போகணுங்கிற மட்டும் தான் ஐடியா இருக்குமே தவிர எப்படி போகணும், யார் மூலமாக போகணும், ஏமாற்றிடுவாங்களா, இந்த மாதிரி ஐடியா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ட்ரஸ்டபுளாக யார் மூலமாக போகலாம், ஸோ போனீங்கன்னா உங்களுக்கு சேலரி எவ்வளோ, அதை பற்றிலாம் நான் இந்த வீடியோஸில் சொல்லுவேன், சில வீடியோஸில் சொல்லுவேன். ஸோ அதனால் நம்மளோட ஷார்ட்ஸு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி நாளைக்கு இல்லை நேற்று, ஸோ இந்த மூணு காலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நேற்று, இன்றைக்கி, நாளைக்கு, இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுங்க. கொஞ்சம் வளருதில்ல அந்த டைலாக் டக்குன்னு மனப்பாடம் பண்ண தெரில, நேற்று, இன்றைக்கி, நாளைக்கு அப்படின்னு. சரி ஓகேங்க, சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 ஆர்டர் பண்ணிட்டோம். ஆல்ரெடி 3 ஆர்டர் பண்ணி இருக்க. இப்போ KFCலேருந்து நம்ம அடுத்த ஒரு ஆர்டர் கொண்டு போகிறோம், 2 கிலோமீட்டர். அதான் சரி இன்ட்ரோ கொடுத்துருவோம். ஏன்னா முதல்ல எடுத்த உடனே நிறைய பேருக்கு தெரியாது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு. நம்ம வந்து சவுதி அரேபியா ரியாத்தில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், டெலிவரி ஒர்க்காக. ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நேற்றும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஒரு இதில் ஆடியோ இருக்குது, ஒரு இதில் ஆடியோ இல்லை. வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா என்னாச்சுன்னு தெரில. மேபி இந்த கேமரா ஹீட் ஆகிறதுனாலையா இல்லை இந்த மைக்கில் ஏதாவது ப்ராப்ளமா ஒன்றுமே தெரில. ஏன்னா மைக் இப்போ தான் ரீசெண்டாக நம்ம வாங்கினோம், கீழெல்லாம் எங்கேயும் விழாது, டேமேஜும் ஆகலை. சரி ஓகேங்க, ஸோ அதெல்லாம் விடுங்க, எல்லாம் சரியாயிரும். ஸோ நேற்று, இன்றைக்கி, நாளைக்கு எப்போ நம்ம வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இன்றைக்கி பார்த்தாலும் நாளைக்கு பார்த்தாலும் நம்ம வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். இங்கே வண்டியில் பெட்ரோலை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன்னா, ஸோ நம்ம போடுறதெல்லாம் என்னடா ஒரு வீடியோ கூட ஃபுல்லாக பேச விட மாட்டேங்கான்ல. சரிங்க, நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் வந்து ஃபுட் டெலிவரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் இப்போதைக்கு வந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரியாத்தை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவ்வளோதான், சிறப்பாக இருக்கும். வீடியோஸ் பார்த்தா என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஜாப் வேகன்சி இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா போகும்போது லைக் பண்ணிவிட்டு போங்க, சரிங்களா? ஓகேங்க, வாங்க அப்படி இன்றைக்கி போகலாம். நேற்று நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ டோட்டலாக நேற்று பார்த்திங்கன்னா 12 ஆர்டர் தான் பண்ணியிருந்தோம். எதுக்குன்னா செக்ஷனும் இல்லை, ஆர்டர் நேற்று இல்லை. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா முகரம் ஃபங்க்ஷன் நேற்றுலேருந்து இன்றைக்கி இந்த 2 நாள் இங்கே முகரம், சரிங்களா? அதனால் ஆர்டர் வந்து 6 மணிக்கு பிறகு தான் ஆர்டர் இருக்கும். நேற்று 11 மணிக்கே போய்ட்டு ஆர்டரே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா 1 மணிக்கு போகிறேன். சரி ஓகே, ஏன்னா ரூமில் சும்மா இருக்க முடியாது, செக்ஷன் புக் பண்ணியாச்சு. அதனால் போய் தான் ஆடணுங்கிறனால சரி சும்மாவாது போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு இங்கேருந்து. சரிங்க, நான் உங்களுக்கு அப்படியே அங்கே போயிட்டு ஆர்டர் கிடைக்கும்போது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கூட்டமே இல்லை, இதே பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினச்சாலும், ரோட்டில் வண்டி எதுவும் பெருசாக இல்லை, டிராஃபிக் இல்லை, ஒன்றும் ஆகாது நினச்சாலும் இங்கே சம்பவம் தான். இங்கே வருங்க, அடித்து தூக்கி சாத்திருப்பான் போல். எந்த வண்டிக்கு டேமேஜ்? எந்த வண்டிக்குமே டேமேஜ் மாதிரியே தெரில. ஒன்று 51 ஆயிடுச்சுங்க. சார் அரை மணி நேரம் அங்கே இங்கே வர்றதுக்கு. அது மட்டும் இல்லை, நான் 11 மணிக்கே செக்ஷன் புக் பண்ணியாச்சு. டைம் 1 மணி, நான் ரொம்ப லேட். இப்போ இப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் ஐடி திரும்பி சஸ்பெண்ட் ஆகும், அது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படியே அமைதியாக இருக்குது இன்றைக்கி ரியாத்தில் இந்த ஏரியா, யாஸ்மின் ஏரியா. ஏன்னா 6 மணி வரைக்கும் எல்லோரும் ரூம்குள்ளே இருப்பாங்க போல், ஈவினிங் வரைக்கும். ஸோ ஆர்டர் வராதுன்னு நினச்சேன், ஃபஸ்ட் ஆர்டரே வந்துருச்சு, உடனே வந்துருச்சு. உடனேலாம் இல்லைங்க, லாகின் பண்ணதே லேட்டாக தான் பண்ணியிருக்கோம், 2.5 மணி நேரம் லேட்டாக பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு. 90 இன்னும் ஒர்க் ஆக மாட்டேங்கிட்டாச்சு. ஓகே அங்கே கடையே இல்லையாடா, அப்படி அண்ணா இருக்கானா?
சரி யூட்டனை போட்டுற வேண்டிதான். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு, உடனே தந்துட்டான். ஆனால் கொண்டு போகிற தூரம் தான் ரொம்ப தூரம் போட்டிருக்கு. ஒயிட் ஆங்கிள் வைங்க, ஒயிட் இதுக்கு வண்டி இது வந்து நீங்கள் இன்னும் ஒயிட் ஆங்கிள் பண்ண மாதிரி தெரில எனக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பிரதர் கரெக்டு தான். ஒயிட் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4K லென்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, ஒயிட் ஆங்கிளில் விழ மாட்டேங்குது, ஃபுல்லாகவே ரொம்ப ஷார்ட்டாக தான் விழுது. அதனால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பின்னால் தள்ளி உட்காந்து உங்களுக்கு எல்லாம் காமிக்க முடியுமோ அந்த மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ தப்பாக நினைக்காதீங்க யாருமே, சரிங்களா? மேபி நம்ம இன்னும் இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் GoPro 12 வாங்கிடுவோம். ஸோ 12 வாங்கினா அது நல்ல ஒய்டாக இருக்கும். ஸோ ஒய்டு அப்போ யூஸ் பண்ணிக்கிடலாம், சரிங்களா? எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரோடு, ஒரே மாதிரி இப்போ ஒரு மாதிரி பார்த்தாலே ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கும். இப்போ இந்த வெயிலுக்கும் இந்த இது ரோடு பிளெயினாக இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்கும். எனக்குலாம் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம்லாம் இங்கே ஃபஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் ரொம்ப பயமாக இருந்தது. செகண்ட் டைம் வரும்போது அந்த விஷயத்தை ஆல்ரெடி அங்கே போனோம்னா ஒரு விஷயம் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்துக்கு திரும்ப போக மாட்டோங்கிற ஒரு இது இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி எனக்கு இந்த ரோடு ரிட்டர்ன் வரும்போது பயம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஏன்னா அது அப்படி தான் இருக்கும் பார்க்கும்போது. அம்மா இது இங்கேருந்து அப்படி ரொம்ப தூரம் ஒரே லைனில் போகும். ஸோ கூகுள் மேப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன பார்த்தீங்களா, இதேமாதிரி ஃபுல்லாக போயிட்டே இருக்கும் லைனு, பயங்கரமாக இருக்கும். அம்மா கண்ணுக்கெல்லாம் அப்படி எரியும் அந்த வெயில் அந்த ரோட்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணில் படும்போது. சரிங்க, கஸ்டமர் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். 900 மீட்டர்ஸ் தான், ஜம்முன்னு கொடுக்குறோம், பங்குன்னு கிளம்புறோம் அங்கேருந்து. இந்த பாலத்தை பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஏதோ லக்கு எனக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. சூப்பராக இருக்கும் இந்த பாலம். ஏன்னா ஒரே ஒரு பாலம் தான், ஆப்போசிட்டில் வண்டியில் வராது. அதுலேயும் இந்த சைடு போக முடியாது, இந்த சைடு மட்டும்தான் போகணும். நான் இந்த மஞ்சள் லைன்லேயே தான் போவேன் எப்போவுமே. இந்த சைடில் கார் ஒங்கின்னு போவான், அது வெறியாகும். இங்கே இருங்க டாப் வியூ. இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு பாலம் இருக்குது. மேபி நான் என்ன போயிருக்கேன், நைட்டு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க, எல்லா பில்டிங்கும் பாருங்களா ஒரு மாதிரி கலரில் ஒரு மாதிரி கொடூரமாக இருப்பான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும், உங்களுக்கு தெரியுதா? இப்போ அந்த பில்டிங்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி இருக்குதாப்பா தூரத்துலேருந்து பார்க்கும்போது. அதான் இதுதான் நான் ஃப்ளைட்டில் இறங்கும்போது பார்த்த ஒரு இறங்கும்போது பயந்தது இந்த இதெல்லாம் பார்த்தான். இந்த பில்டிங்ஸு இங்கே இருந்த மண் கலர்லாம் பார்த்தோன்னே எனக்கு பயம் கொடுத்துருச்சு. 2வது ஆர்டரும் வந்துருச்சு, பர்கர் கிங். அங்கே தான் இப்போ நம்ம எடுக்க போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் உட்காந்துருந்தேன் பஸ் ஸ்டாண்டில், இங்கே ஆர்டரு. அப்போ பைக் விட்டு நடந்து வந்து வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தேன். ரிட்டன் சப்போஸ் இந்த சைடு எங்கேயா கொடுக்க போகிற மாதிரி இருந்துன்னா அதான் சரி பைக்லேயே வந்துடும் அப்படின்னு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் ஏசியில் உட்காந்துருந்தேன், அது பொருட்களை இந்த பர்கருக்கு. ஒரு மவுண்டன் டியோ இது என்னன்னே தெரியாது, இப்படி தான் பொட்டலம் போட்டு கொடுப்பாங்களே. மெக்டோனல்ட்ஸில் சரி, ஹர்டீஸில் சரி, இல்லை ஜான்பர்கில் சரி, நீட்டாக ஒரு பேக்கேஜ் இருக்குங்க, ஒரு பாக்ஸ் மாதிரியோ இல்லை ஏதோ ஒன்று போட்டு பண்ணி தருவாங்க. இவன் மட்டும்தான் ஏதோ இந்த சாக்கில் போட்டு சுருட்டி கொடுத்த மாதிரி சின்ன டப்பா இப்படிலாம் ஒட்டி கொடுப்போம், அசிங்கமாக இருக்கும். ஒரு அமெரிக்கன் பிராண்டு KFCங்கிறது ஒரு இந்தியாவிலே அது ரொம்ப இது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இப்படி ஒரு பேக்கேஜிங் போது ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது. மற்ற எல்லா இடத்துலையும் பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன் என் வீடியோவில், நீங்கள் பார்த்தீங்களா தெரிஞ்சிருக்கோம். அவ்வளோ இடம் இருக்குது, எவ்வளோ கடையோ சூப்பராக பேக் பண்ணுவான். மொக்க கடையாக இருந்தாலுமே சூப்பராக பேக் பண்ணுவான். இவன் ஏதோ இந்த சுருட்டி உருட்டி சே. ஸோ 3வது ஆர்டர் வந்துருச்சுங்க, KFC. இப்போ தான் உட்காரலான்னு சொல்லி அங்கே போய் உட்கார போனேன் ஸ்டார்பக்ஸ் கீழே. அதுக்கு முன்னாடி ஆர்டர் வந்துருச்சு. இது டொயேட்டோட 2 சீட்டர். எப்படி இருக்குது பாருங்க, வச்சுருக்காங்க டொயேட்டோட 2 சீட்டர். மை காட். சரி வேலை பார்க்குறேன் வைக்க விடான்ருக்கா. அப்படி பார்த்தா நம்ம டெலிவரி பண்ணுறோம், நம்மக்கிட்ட இல்லாத பொருள் என்னது இருக்குது சொல்லுங்கள். சரிங்க, 3வது ஆர்டர் KFC ஆர்டரு இப்போ எடுக்க வேண்டியதான். நேற்று இதே மாதிரி இதே டைம் தான் ஒரு KFC ஆர்டர் வச்சு செஞ்சிச்சு. என்ன பார்க்காதவங்க போய் பாருங்கள், செம்ம சிரிப்பு இருக்கும். இது இருக்குல்லே ஃபாஸ்ட் ஃபுட் வந்து இந்த KFC, பர்கர் கிங் இந்த மாதிரி இமிடியேட்டாக பண்ணுறது தான் ஃபாஸ்ட் ஃபுட்டு இது உங்களுக்கு. இவனே நேற்று எனக்கு 1 மணி நேரம் 45 நிமிஷம் ஆகும்னு சொல்லி நேற்று மெசேஜ் அலாகிட்டு வருது. எனக்கு ஷாக்கு. ஏன்னா பர்கரு பேட்டி ஆல்ரெடி ரெடி பண்ணி தான் வச்சுருப்பாங்க. பர்கர் மட்டும் தான் டோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலடு கொஞ்சோண்டு எடுத்து வைக்கணும். அது ரெடி பண்ணுறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகும்னு போட்டான். உடனே அப்புறம் ரிப்போர்ட்லாம் அடித்து அவன் ரிப்போர்ட் அடித்ததுனால எனக்கு 90 நிமிஷம் ஐடி சஸ்பெண்ட் பண்ண வச்சிட்டான்.
நினச்சி பாருங்கள், வேறு லெவல்லாம் கொடூரம் அது. இன்றைக்கி அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா KFC அவ்வளோதான். ஸோ 4வது ஆர்டர் எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டிதான். ஜான் பர்கர் இப்போ தான் எடுக்க போகிறேன். என்ன அங்கேருந்து எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். மணி இப்போ பார்த்திங்கன்னா 5:10 ஆயிடுச்சு. ஸோ நம்ம எத்தனை மணிக்கு வந்தோன்னா 1:45க்கு வந்தோம். இப்போ 5:10 ஆயிடுச்சு. 4 ஆர்டர் எடுத்துருக்கணும். அப்படி பார்த்தா 5 ஆர்டர் எடுத்துருக்கணும், இல்லை 6 ஆர்டர் எடுத்துருக்கலாம். மேபி இந்த டைமுக்கு 6 ஆர்டர் எடுத்துருக்கணும். 4 ஆர்டர் எடுக்க போகிறோம். 4வது ஆர்டர் இப்போ தான் எடுக்க போகிறோம். ஓகே, பிரச்சனை இல்லை. ஆர்டர் இல்லாத சமயத்தில் 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் வந்தாலுமே 12 மணி நேரத்துக்கு 12 ஆர்டர் தான் ஆச்சு. மேபி இன்றைக்கி எப்படியா 15ஆவது கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணலன்னா டார்கெட் கம்மியாயிரும். கம்மியாயிட்டுனா சம்பளம் கம்மியாயிரும். சம்பளம் கம்மியாயிட்டுனா என்னோட ஹாப்பினஸ் கம்மியாயிரும். ப்ளீஸ் காட், எப்படியாவது ஆர்டர் எடுக்கணும். ஸோ நம்ம 4வது ஆர்டர் பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணியாச்சு. பக்கத்தில் தான், கரெக்டாக 4 கிலோமீட்ரு. இந்த டேனிங்கை திரும்பினோடனே வந்துடும். டேனிங் திரும்பி அங்கே ஒரு சிக்னலுக்கு அப்புறம் தான் இருக்குது அது, சரிங்களா? அப்போ 4 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 5 மணி நேரத்தில் 4 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் அரை மணி நேரம் பிரேக்கு, சரிங்களா? சாட உட்காந்துருந்தேன்னா அரை மணி நேரம் பிரேக். அப்போ 4.5 மணி நேரத்தில் 4 ஆர்டர். ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைடா. இல்லை ஒரு ஆர்டர் வேறு ரிஜெக்ட் பண்ணிட்டேன் தெரியுமா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது. ஸோ 4வது ஆர்டரை பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. நல்லபடியாக கொடுத்தாச்சு. ஏன்னா அது வந்து ஜூஸு பெப்சி வந்து டப்பாவில் கேனில் உள்ள பெப்சி இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்கள, டம்ளர் மாதிரி இருக்கும்ல, அந்த பிளாஸ்டிக் கப்பில் உள்ள பெப்சி. இந்த மாதிரி பள்ளத்துலலாம் விட்டோன்னீங்களா, ஒன்று கேப் தெரிச்சிரும், இல்லை லீக் ஆயிரும். லீக் ஆகிட்டுனா என்ன ஆகும், அந்த கோக் பட்டு அந்த கப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேப்பர் கப் தானே, இதாயிரும். அப்போ நம்ம கொடுக்கும்போது சரியில்லை, உள்ள அந்த கப் ஹோல்டர்லேருந்து எடுக்கும்போது சரி பிஞ்சிரும். அப்படி எனக்கு பிஞ்சிருக்கு நிறையா வாட்டை. நான் என்ன பண்ணுவேன்னா டக்குன்னு போயிட்டு பக்கத்து கடையில் ஏதாவது கோக் வாங்கிட்டு வந்து டின்னு வாங்கி கொடுத்துருவேன். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, மேபி அங்கே ரெஸ்டாரண்ட் சைடில் எதாவது சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிடுவாங்க. இது எப்போமா ஒரு வாட்டை அப்படி நடக்கலாம், தப்பிக்கலாம். நம்ம எல்லா வாட்டையும் தப்பிக்க முடியாது. ஸோ நீங்கள் எல்லா வாட்டையும் அதை யூஸ் பண்ணிடலான்னு அலையாதீங்க. அப்படியே பசங்களா நிறைய பேர் இங்கே வாரீங்கன்னு தெரியும். ஸோ ப்ராப்பராக இருங்க, யாரும் சீட் பண்ண பார்க்காதீங்க என்னைய மாதிரி. அவ்வளோந்தான். அப்புறம் தெரியாமல் வந்து இங்கே வந்துட்டேன். இதில் அப்படியே அந்த லைனை பிடிச்சி அப்படி போயிருந்துருந்தேன்னா வெளியே போயிருப்பேன். தப்பு பண்ணிட்டேனடா. சரி, ஜிக்ஸாக் போட்டு தான் போடணும், போய் தான் ஆகணும். அது ஒரே ஆர்டரில் வண்டியை விட்டுருந்தா போகலாம். ஒருத்தன் உள்ள ஒருத்தன் வெளியே, அப்படி இப்படின்னா நான் இப்படிடா போவேன், இப்படி போயிடுவேன். எப்படி இங்கே கொஞ்சம் அந்த இணல் பட்ட உடனே பயம் கொடுத்துருச்சு, எங்கே இடிச்சிருவோமோ அப்படின்னு. வர்க்கே தள்ளிப்போங்க, ஹொண்டா. ஸோ 5வது ஆர்டர் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். 900 மீட்டரில் கொடுக்க வேண்டியதான். எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னா நம்மளோட யாஸ்மினில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம உட்காரும்ல ஸ்டார் பாக்ஸ் அங்கே இருந்தான். ஸோ கரெக்டாக 4.5 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. இல்லை 4.5 இல்லை 5.5 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. இது கொஞ்சம் சிட்டியான ஏரியா, அதனால் மேபி இந்த ஆர்டர் கொடுத்த பிறகு அடுத்த ஒரு ஆர்டர் கிடைக்கிற கூட வாய்ப்புகள் இருக்குது. டைமும் 5-6 மணி ஆக போகுது. அதனால் மேபி இங்கே நிறைய ஆர்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள், அப்படி தான் சொல்லணும். ஆமாம், வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பார்த்தா இப்போ 7:45 ஆயிடுச்சு. 7 ஆர்டர் எடுத்திருக்கேன். ஸோ 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் கணக்கு. 1 மணிக்கு வந்தேன். 1 மணி 45 நிமிஷத்துக்கு வந்தேன். 1 o'clock வந்தேன்னா இப்போ 7:45 ஆகுது. கரெக்டாக 7 ஆர்டர் எடுத்திருக்கேன். டைம் எப்படி போகுது ஒன்றுமே தெரியல, ஆனால் போகுது. ஸ்பீடாக போன மாதிரி போயிடுது. அது முடிக்க வருங்க இருட்டிடுச்சு. நீங்கள் வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ நேரம் வெளிச்சமாக இருந்த மாதிரி இருந்து டக்குனு இருட்டின மாதிரி ஆயிடுச்சு. அதான், ஆனால் இப்படி வேகமாக போயிருக்கு. அப்படின்னா தான் 2 வருஷத்தில் முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டு ஒரு 3 மாதம் ட்ரிப்பை போட்டு பைக்கை திரும்ப வர வேண்டியதான் இங்கே. ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதான் டே எண்டு, இந்த டேயோட எண்டு, சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 ஆர்டர் எடுத்துருக்கோம். ஸோ இதோட செக்ஷன் முடிஞ்சு நேராக ரூம் தான் போகிறேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ, வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஓகே.